ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம விழுப்புரம் கோவிலுடைய நண்பனுங்க மகாதேவன். அவன் கல்யாண வயசு வந்தது, வேலைக்கும் போயிட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணை காமிச்சாங்க. பொண்ணு நல்ல அழகி. அதனால பார்த்தோம், இந்த பிள்ளைத்தாண்டா கட்டணும், வேற யாரையும் கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஓகே சொல்லிட்டு அம்மாவை கேட்கவே இல்லைங்க. அம்மா சொன்னாங்க கோவிலுடைய கனவுல வந்து, டே அவன் ரொம்ப ஆட்டம் போடுற, 2 அறை விடுறா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அவன் 2 அறை விடு, அந்த பெண் வேண்டாம்னு சொல்லுன்னு அம்மா சொல்றாங்க. ஆனால் இந்த பையன் மகாதேவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி அழகான உள்ள எங்கேயா கிடைக்குது நம்ம ஜாதியில், பேசாமல் இரு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. கல்யாணம் பண்ண 25வது நாள்லயே அந்த புள்ள தன்னுடைய குணத்தை காமிச்சு டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. டைவர்ஸ் பண்ணிட்டுங்க 10ஆவதுக்கு போலீஸ்லையும் கேஸ் கொடுத்துட்டாளுங்க. என்னென்னு, 25 நகை எங்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு என்னை முடுக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லி பொய்யா ஒரு கேஸ் கொடுத்தாங்க. நல்ல வேலை, அந்த பகுதியினுடைய போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் நல்லவராக இருக்குங்காட்டி தீர விசாரித்து அந்த பிள்ளையினுடைய வீட்லேயே போய் ரைடு போட்டு பார்க்கங்காட்டி அவள் சொன்ன 25 நகையுமே அந்த பிள்ளையுடைய அம்மா வீட்லேயே தான் இருந்தது, இந்த பையனுடைய வீட்டில் இல்லை. அதனால் அந்த பிள்ளையை திட்டி அறிவுரை சொல்லி அனுப்பிச்சாங்க. டைவர்ஸும் ஆகிப்போச்சு. இந்த பையன் கவலையோடு அம்மா பேச்ச கேட்காம இப்படியெல்லாம் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே தூங்கிட்டான். நம்ம பங்காரம்மா கனவில் வந்தாங்க. அவன் கண்ணீரை தொடச்சி விட்டாங்க. கையோடவா 4 அறை முட்டாங்க, விட்டு போட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே சொல்லு. எப்பவுமே சக்தியில் பெரியவங்க, மகான்கள், சித்தர்கள், இந்த மாதிரி அவதார தெய்வங்கள் நம்ம அடித்தாலோ திட்டுனாலோ அதனால் நமக்கு நன்மை தான் நடக்கும். நம்மளை பிடிச்ச பூடையெல்லாம் கிரகமெல்லாம் விளைகிற சக்திகளை அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நல்லதே நடக்கும், அதற்கு பின்னால் அனைத்தும் நல்லதே நடக்கும். அந்த மாதிரி இந்த பையனுக்குங்க அம்மா அறை விட்டுட்டு போன அடுத்த 2 நாளில் வேலை கிடச்சிருச்சுங்க. இதுக்கு முன்னால் என்ன பிரச்சனைங்கன்னா, அந்த பையனுக்கு திருமணம் ஆனவனால வேலை போயிடுச்சு. வேலை போன காரணத்தினால மனைவி வந்து வேலை இல்லாதவனா நான் புருஷனை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டா. பிரச்சனையே அதுதான். இப்போ அம்மா உனக்கு வேலையும் கொடுத்துருச்சு சக்தியில். ஓம் சக்தி.